எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சிஏஏ ஆக்ட் 2019, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மெயினாக இந்த சட்டத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது வெளிநாட்டிலேருந்து வராங்க இல்லையா, அவங்களுக்கு அதாவது முஸ்லீம் நாடுகள் சொல்லுவாங்க, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அங்கேருந்து வந்து அகதிகளாக வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு 12 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு வந்து அகதியாக இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கறதுக்கான சட்டம். அதே போல் யார் யாரெல்லாம் வந்து இது வந்து அப்ளிகபிள் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து மெஜாரிட்டி நாடு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இதுமாரி ஒரு 6 நாடு வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 6 நாட்டிலேருந்து யார் யார் வராங்கன்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீம்கள் அல்லாத ஹிந்துஸ், சீக்கியர்கள், கிறிஸ்தவர்கள் இவங்கெல்லாம் வராங்க. வந்து அவங்க வந்து ஒரு 2014 அந்த பீரியடுக்கு முன்னாடி வந்து ஒரு 12 வருஷம் ஆனவங்க, ஒரு 10 வருஷம் ஆனவங்க, அந்த மாதிரி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து எப்படின்றத நம்ம ஆக்ட் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் முக்கியமாக சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இருக்க முஸ்லீம் சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை பெற்று இருக்கவங்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லைன்றது சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது அந்த மெஜாரிட்டி கண்ட்ரி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வர முஸ்லீம் சகோதர சகோதரிகள்லாம் வராங்க இல்லையா, அவங்க இங்கே வந்து அகதிகளாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் கொடுக்கல. இப்போது அதை தவிர்த்து மற்ற 6 ரிலீஜன்ஸுக்கு வந்து சிறுபான்மையினர் சொல்லுவாங்க அந்த நாட்டில். அப்போ அதாவது சிறுபான்மையினர்னால் அந்த மக்கள் தொகை அடிப்படையில் அந்த அந்த மதத்தை சார்ந்தவர்கள் வந்து அதிகமாக இருக்காங்கன்றப்போ மெஜாரிட்டி, மைனாரிட்டி, இவ்வளோ தான். பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸுங்களுக்காக வந்து ஒதுக்கப்பட்ட இது சுதந்திரத்தப்போ பிரித்து கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட பழக்க வழக்கங்கள், முறைகள் எல்லாமே இதுவாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு வாங்கினது தான் எல்லாரோட இது அரசியல் அமைப்பில். இப்போ என்ன ஒரு முக்கியமாக முஸ்லீம் சகோதரர்கள் சில பேர் எதிர்க்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கும் குடியுரிமை கொடுக்கணுன்றது அவங்களோட ஒரு இது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வந்து இலங்கையிலேருந்து வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அகதிகளாக ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. அவங்களும் வந்து இங்கே வந்து அவங்களுக்கும் குடியுரிமை கொடுக்கணுன்றது தமிழ்நாட்டில் இருக்கவங்களோட பெரும்பாலானவர்களோட ஒரு கோரிக்கையாக இருக்குது. இதை வந்து அரசு, மத்திய அரசு வந்து பரிசீலிக்கும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஆக்ட்னா என்ன, இதில் யாருக்கு பாதிப்பு இருக்குது, பாதிப்பு இல்லைன்றது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்தந்த மாநிலத்துக்கு வந்து ஒரு வீடியோவாக கொடுத்தா நல்லா இருக்குன்றது என்னோட விருப்பம் மட்டும் இல்லாமல் பெரும்பாலான மக்களுக்கு வந்து இந்த சிஏஏ சட்டம்னா என்னன்றது தெரியாமல் இருக்குது. ஸோ அது வந்து விளக்கமாக கொடுக்கணுன்றது எல்லாரோட விருப்பமாக இருக்குது. ஒரு ஆஸ் இந்தியன் சிட்டிசனாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நல்லது. இப்போது இந்த நாட்டோட சட்டத்துறை அமைச்சர் யார், மாநிலத்தோட சட்டத்துறை அமைச்சர் யார், அவர், அடுத்தது தலைமைச் செயலாளர், இவங்க முக்கியமாக இந்த சட்டத்தை பற்றி என்ன இருக்குது, இது மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இதில் என்ன பாதிப்பு இருக்குது, பாதிப்பு இல்லை, அடுத்த கட்டமாக நம்ம என்ன சொல்லலாம், அதாவது இந்த விஷயங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது இப்போ இந்த இலங்கை தமிழர்களுக்கு வந்து இது பண்ணோம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏன் அந்த சட்டத்தில் வந்து இலங்கை தமிழர்களுக்கு வரலை அப்படின்றதுனா, இது வந்து முஸ்லீம்களுக்குன்னு மெஜாரிட்டியான நாடு இல்லை. அதனால் அங்கேருந்து அவங்க வந்து இங்கே வந்து தஞ்சம் புகும்போது அந்த சட்டம் வந்து இதில் இடம் கொடுக்கல. ஸோ இந்த சட்டத்தை வந்து நீங்கள் முழுமையாக படித்து விளக்கம் கொடுக்கணுன்றது எல்லாரோட விருப்பமாக இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த சட்டத்தை வந்து தெரிலனா, சட்டத்தை பற்றி தெரிஞ்சவங்க நிச்சயமாக ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்குன்றது என்னோட மட்டும் இல்லை, ஒவ்வொரு இந்திய குடிமகனோட விருப்பமாக இருக்குது. ஒரு சட்டம் வந்து ஆதரிக்கிறதும் எதிர்க்கிறதும் ஒரு ஆஸ் ஏ இந்தியன் சிட்டிசனாக நமக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு உரிமை உண்டு. அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருக்க நன்மை தீமைன்னு இருக்குது. எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நன்மை மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது, தீமை மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது எல்லாரும் ஒரு சேர இதை வந்து என்ன ஏதுன்ற தெளிவாக விளக்கம் கொடுக்கணும். இதில் முக்கியமாக யார் கொடுக்கணுன்னா, இந்த சட்டத்துறையில் இருக்க வல்லுநர்கள், அதாவது தமிழ்நாட்டோட அட்டார்னி ஜெனரல் அவரும் இந்தியன் அட்டார்னி ஜெனரல் அவங்களுக்குன்னு ஒரு பப்ளிக் பத்திரிகைக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து இது விளக்கம் கொடுத்தா இதில் இருக்க விஷயங்கள் மக்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்றது ஒரு தனிப்பட்ட ஒரு விருப்பம் மட்டும் இல்லாமல் பப்ளிக்கோட ஒரு இதுவாகவும் என்னோட விருப்பமாகவும் நான் சொல்கிறேன். இது எல்லாருக்கும் வந்து நல்ல விஷயம் தெளிவாக புரியணும். எதிர்க்கிறது ஆதரிக்கிறது ஒவ்வொருத்தரோட கருத்து. பட் இதை வந்து அரசாங்கம் தெளிவுபடுத்துன்றது ஒரு என்னோட தாழ்மையான விஷயம்.
நன்றி, வணக்கம்.